சென்னை சூப்பர் கிங்ஸ் கரெக்டான டைமில் பீக் ஆகிட்டு இருக்கோமா? ஏன்னா மற்ற டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபெல்லாம் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கானுங்க. நம்ம கரெக்டான டைமில் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கோமா? அதே மாதிரி சாம்சனுங்க, எல்லா சென்னை ஃபேன்ஸுமே மேக்ஸிமம் சொல்கிறேன், ஜடேஜா கொடுத்து சாம்சன் வாங்கினப்போ நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணோம். ஆனால் இந்த சீசனில் பார்த்தா சாம்சனு அந்த மூவ் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒவ்வொரு மேட்சும் காமிச்சிட்ருக்காரு. சாம்சன் வேறு மாதிரிங்க, சீரியஸாக சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி கார்த்திக் சர்மாவை நம்ம நிறைய சென்னை ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க, ட்ராப் கார்த்திக் சர்மான்னு சொன்னானுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மேட்சை தொடர்ந்து ஒரு நல்ல நாக் ஆடி கொடுத்துட்ருக்காரு. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. பிளே ஆஃப்ஸ் போக முடியுமா? எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சஞ்சு பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேச முடியாதுங்க. சஞ்சு சாம்சனுங்க என்ன பிளேயருங்க அவர். நேற்று அந்த பிச்சில் எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தானுங்க. அந்த பிச்சில் ஆடணும்னா ஒரு கிளாஸ் வேணுங்க. பிகாஸ் அந்த பிச்சில் வெறும் பவரை வச்சு மட்டுமே கண்டிப்பாக ரன் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பால் நின்று வருது, டேர்ன் ஆகுது, டைம் எடுத்தானோ. சாம்சன் ஒரு விஷயம் நல்லா பண்ணார். அவர் ஸ்டார்க் அட்டாக் பண்ணல, நிகிடி அட்டாக் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நட்ராஜன் அட்டாக் பண்ணார், குல்தீப் யாதவ் அட்டாக் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு 10 பால் வெயிட் பண்ணார், பிச்சை ஆக்சஸ் பண்ணார், அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆனார். செட்டில் ஆகிட்டு அவருக்கு தெரியுங்க, அவர் அதை தான் வந்து அழகாக சொன்னார் ப்ரெசன்டேஷனில். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கிட்ட ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா நான் வந்து என்னால் பவர் பிளே தாண்டி நல்லா ஷார்ட்ஸ் அடித்து ஜெயிக்க வைக்க முடியும்னு தெரியும். நான் ரொம்ப அழகாக சொன்னார். அதை தான் பண்ணார். பிகாஸ் அவர்கிட்ட ஷார்ட்ஸ் இருக்குது, அவர்கிட்ட எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸுமே இருக்குது. அவர் வெயிட் பண்ணி ஆடினார்னா எப்படி ஆட முடியும்னு காமிச்சாருங்க. பழைய சாம்சனே கிடையாதுங்க. பழைய சாம்சனாக இருந்தால் பயங்கரமாக ஆடிட்டு 30 ரன் 40 ரன் அவுட் ஆயிடுவார். ஆனால் நேற்று சாம்சன் வந்து ரொம்ப அழகாக ஆடினாருங்க. எந்த பவுலர்ஸ் அடிக்கணும், எப்போ அடிக்கணும், அதை கிளியராக பிளான் பண்ணி அடித்தார். அதுதாங்க தேவை. நேற்று பிச்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக பண்ணணுங்க. அது பயங்கரமாக பண்ணார். அவசரப்படலை, சும்மா வந்து ப்ரெஷர். அது அவர் அழகாக சொன்னார், எனக்கு பவர் பிளேயில் 36 ரன் கூட பிரச்சனை இல்லை, நான் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னார். அதை தாங்க பண்ணார். சென்னை நேற்று ரொம்ப அழகாக ஆடினாங்க. சென்னைன்னு சொல்கிறத சாம்சன் தான் சொல்லணும். சாம்சன் நேற்று ரொம்ப அழகாக சேஸ் பண்ணாருங்க. அது ஒரு ட்ரிக்கியான ஒரு பிச்சு. 150 ரன் வந்து ஒரு 2-3 விக்கெட் விட்டுருந்தா மேபி இந்த மேட்ச் தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் சாம்சனை நின்று பக்காவாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாருங்க. ஒரு கிளாஸான பிளேயருக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு காமிச்சார். 18 கோடி கொடுத்து எடுத்ததுக்கு வந்து, 18 கோடின்னு சொல்ல மாட்டேன், ஜடேஜாவை கொடுத்து எடுத்ததுக்கு வந்து ஒருத்தன் காமிக்கிறாருங்க. ஏன்னா ஜடேஜா வந்து சென்னையோட டாப் 10 லெஜெண்ட்ஸில் கண்டிப்பாக ஜடேஜா வருவார். ஸோ அந்த மாதிரி பிளேயரை கொடுக்குறப்ப நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம். நம்ம ஃபீல் பண்ணதெல்லாம் நியாயம் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கரெக்டான மூவ், சென்னை ஒரு போல்டான மூவ் எடுத்ததுக்கு வந்து ஒரு ரிவார்டை காமிக்கிறாருங்க. சாம்சன் இல்லைனா இந்த சீசனில் நம்ம எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்போனே பெரிய டவுட்டு தான். 3 மேட்ச் தனியாக ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க. வேறு மாதிரிங்க சாம்சன். சீரியஸாக இந்த மாதிரி ஒரு கிளாஸான பிளேயர் இருக்கிறது நம்ம டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஏன்னா கிளாஸான பிளேயர் மட்டும் கிடையாது, அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆட முடியும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க. இன்றைக்கி வந்து பவரான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு கிளாஸாக இந்த மாதிரி பிச்சில் ஆட முடியாது. சாம்சனால் 2மே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிளேயரில் ரேர் கம்யூனிட்டி. சாம்சன் வேறு மாதிரிங்க, சீரியஸாக சொல்கிறேன். அது உண்மையாகவே ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவும் ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. ஏன்னா கார்த்திக் சர்மா வந்து நேற்று கூட வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் என்னடா அது டெஸ்ட்னா காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி எல்லாத்துலேயும் போய் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்களாம் கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா இல்லையாடான்னு எனக்கு தெரியல. எல்லா மேட்சும் பிரியன் ஷரியா, வைபவ் சூரியவன்சி மாதிரி ஆட முடியுமா? அந்த பிச்சில் என்ன தேவையோ அதை தானே ஆட முடியும். நேற்று அதை ட்ரிக்கியான பிச்சில் கரெக்டாக தாங்க ஆடினார் கார்த்திக் சர்மா. அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படின்னா, எல்லாருமே வந்து ஃபஸ்ட் பால் 6 அடிக்கணும்னு எதிர்பார்த்தா என்னங்க அது? அதாவது கிரிக்கெட்டுங்கிறது இப்போது நம்ம வந்து இவனுங்களை சொல்லி தப்பு இல்லை. இப்போ வந்து பிச்செலாம் அப்படி பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ திடீர்னு ஒரு பிச்சு வந்து ஸ்லோவாக இருந்தால் என்னடா அது பேட்ஸ்மேன் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம பேட்ஸ்மேன் தான் தப்பு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச கார்த்திக் சர்மா அழகாக ஆடினாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 பால் 20 பால் டைம் எடுத்தார். கரெக்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. தேவையில்லாமல் வந்து லூஸ் ஷாட் ஆடி ஏதோ பாலை தூக்கிட்டு அவுட் ஆகலை, வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் கார்த்திக் சர்மா இன்னும் 2ல் நின்னுங்காட்டி சாம்சன் அப்படியே ஃப்ரீயாக ஆடினாருங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா 2 மேட்சாக 2 சேஸ்லையுமே நம்ம 2 விக்கெட்டு தான் விட்டோம். அது ஒரு பெரிய பாசிட்டிவ். தேவையில்லாமல் நிறைய விக்கெட் விட்டு நம்மளே ஒரு ப்ரெஷருக்குள்ளே போடலை. ஸோ இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ங்க நமக்கு வந்து இந்த சீசனில் போகிறதுக்கு. பேட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் 2 மேட்சுமே. அண்ட் சென்னை பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நம்ம தோற்றப்போ நம்ம வந்து எங்கே நம்ம இந்த சீசன் போக போகுது, இந்த சீசன் வந்து நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோம், திரும்பி 10வது இடமா இல்லை 9வது இடமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எங்கேயோ இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆஃபோட ஹோப்ஸ் வந்து நம்ம நிற்கிறோன்னா சரியான ஒரு ரிகவரிங் நம்ம டீம்கிட்ட இருந்து, மேனேஜ்மெண்ட்டில் இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க சென்னை டீம். பிகாஸ் நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆனப்போ எதிர்பார்த்தது என்னென்னா, நம்ம பவுலிங் தான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் நினச்சோம். சரி மாற்றி சொல்லிட்டேன்.
நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆனப்போ நம்மளோட பேட்டிங் தான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டாக நிற்குது. அண்ட் அது சரியான ரிக்கவரிங்க. சென்னையோட பவுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க, பிளான்ஸ் வச்சுருக்காங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது. அகில் ஹுசைன் உள்ளே வந்தது வந்து வேறு மாதிரிங்க. லைக் அகில் ஹுசைன் உள்ள வந்ததாக இருக்கட்டும், குர்ஜமீத் பயங்கரமாக போடுறதா இருக்கட்டும், ஓவர்டனோட சீசன் பற்றி தனியாக பேசணுங்க. மனுஷன் வந்து ஒரே ஒரு தான் போட்டார், செமையாக போட்டார். அண்ட் அவரையே ஒரே ஒரு தான் போட்டார் அப்படிங்கிற அது வேறு கேள்வி. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் எல்லாரும் வேறு மாதிரி போடுறாங்க. அன்சுல் கம்போஜ் மனுஷன் வந்து தனியாக நிற்கிறாரு. ஓகே, நேற்று நல்லா போடலை, பட் இந்த சீசனை பற்றி பேசுனீங்கன்னா அன்சுல் கம்போஜ் ஒரு பெரிய பார்ட்டுங்க. நம்ம பவுலிங் இந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்கோம்னா இன்றைக்கி வரைக்கும் அன்சுல் கம்போஜோட பார்ட் வந்து ரொம்ப பெருசதில்லை. நூர் அகமதுமே வந்து முதல் 3 மேட்ச்க்கு அப்புறம் வேறு மாதிரி மாறிட்டார். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நம்ம எப்போல்லாம் நல்லா பண்ணியிருக்கோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பயமாக போடுவாங்க. அண்ட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து நம்ம ராகுல் சகா ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகலை. பிரசாந்த் வீலர் உள்ளே கொண்டு வந்து பார்த்தோம், அதுவுமே வந்து அவர் பவுலிங் போலில் போன மேட்ச் மும்பை கூட போட்டார், பெருசாக வந்து நம்பிக்கையே வரல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு நல்ல காம்பினேஷன் கிடச்சிருக்குங்க. அகில் ஹுசைனும் நூர் அகமது ஸ்பின் பெயின்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிறாங்க. அகில் ஹுசைன் பவர் பிளேயில் பக்காவாக போடுறாருங்க. 3 ஓவர் பவர் பிளே ஒரு ஸ்பின்னர் போட்டார். எத்தனை பேருங்க போட முடியாது? ஒரு ஓவர் போடுறதுக்கே எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. 3 ஓவர் போடுறாருங்க. அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜிங் நம்ம டீமுக்கு. ஏன்னா 3 ஓவர் நம்ம வந்து அகில் ஹுசைன் போட்டால் நம்ம அன்சுல் கம்போஜ் வந்து மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணலாம், டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். அகில் ஹுசைனும் நூர் அகமதையும் மேட்ச் ஆடி ஆகணுங்க. நூர் அகமது பார்த்தா கிளாஸை காமிக்கிறாரு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆனாலும் கிளாஸை காமிக்கிறாரு. ஸோ இந்த 8 ஓவர் நூர் அகமது ப்ளஸ் அகில் ஹுசைன், இந்த 8 ஓவர் வந்து நம்ம சீசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பவுலிங் வேறு மாதிரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நம்ம எங்கேயோ இருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரிய பாசிட்டிவ் தான். பட் ஸ்டில் நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா அடுத்த 2 மேட்ச் வந்து நமக்கு வந்து லக்னோ கூட இருக்குது. நிறைய சென்னை ஃபேன்ஸ் சொல்கிற விஷயம் என்னன்னா, லக்னோ தானே அடிச்சு போட்டுடலாம், 10வது இடத்துல தானே இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறோம். 10வது இடத்துல இருக்கிற டீம் ஆடுறது தான் என்றைக்குமே பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா நேற்று டெல்லி வந்து பிளே ஆஃப் ரேஸில் இருந்தாங்காட்டி என்ன பண்ணான்னா, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடாது, நம்ம ஒரு 150 ரன் அடிக்கணும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணான். அதே லக்னோ வந்து அப்படி பண்ண மாட்டான். லக்னோ வந்து தில்லு துட்டு தான் ஆட போகிறான். அவன் அப்படி ஆடினா நமக்கு ரிஸ்க் தான். பிகாஸ் லக்னோக்கு இதுக்கப்புறம் தோக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க, வந்து ஜாலியாக ஆட போகிறான். நீங்கள் நம்ம சீசனே பாருங்களேன், லாஸ்ட் இயர் நம்ம வந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறம் கொல்கத்தா போய் முடிச்சிட்டோம், கொல்கத்தாவோட பிளே ஆஃப் போய் முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி லக்னோ வந்து ஸ்பாயில் பார்ட்டி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து லக்னோவோட 2 மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் நம்ம சீசனில். நம்ம அசால்ட்டாக மட்டும் எடுத்துக்கவே கூடாதுங்க. லக்னோ கூட ஒரு நம்ம 100% கேமு கொடுத்தே ஆகணும். அண்ட் நம்ம டீமில் பார்த்தா எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. பிரேவ்ஸும் தூபேவும் ஃபார்முக்கு வரணும், அதுதான் ரொம்ப மிச்சமாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஓவராலாக ஒரு நல்ல விஷயம் தான். பிரேவ்ஸ் எனக்கு என்னமோ ஆடுவார்னு தோணுது. தூபே இவ்வளோ நிறைய கிரிட்டிசிசம் இருக்குங்க, பட் ஸ்டில் தூபே வந்து ஒரு மிடில் ஆர்டர்ஸில் வந்து பெருசாக நான் வந்து 50 ரன் 60 ரன் தூபே அடிக்கணும்னு எதிர்பார்க்கல. நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என்னென்னா மிடில் ஆர்டர் ஹிட்டிங் தான். கார்த்திக் சர்மா ஃபார்முக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். பட் ஸ்டில் பிரேவ்ஸும் தூபேவும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தால் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிரும். நம்ம கரெக்டான டைமுக்கு ஃபார்முக்கு வரோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டான டைமில் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் பிளே ஆஃப் பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மேட்ச் இருக்குங்க. நம்ம இப்போவே பிளே ஆஃப் பற்றி யோசிக்க வேண்டாம். நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கணும்னா, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சேப்பாக் மேட்ச் லக்னோவோட, அந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சா 12 பாயிண்ட்டு, அது ரொம்ப முக்கியமான மேட்ச் நமக்கு. ஸோ அடுத்த 2 மேட்ச் லக்னோவோட ஜெயிச்சோம்னா 14 பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃப் பற்றி யோசிக்கலாம். பிகாஸ் லக்னோவோட 2 மேட்ச் நம்ம சீசனை டிஃபைன் பண்ண போகிற மேட்ச். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்னை கரெக்டான டைமில் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கோம், அது பெரிய பாசிட்டிவ். அண்ட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆக வேண்டாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஐபிஎல்லை பொறுத்தவரை வேணான்னா 2 மேட்ச் ஜெயிச்சா பாசிட்டிவாக இருக்கும், அதே ஒரு மேட்ச் தோத்தா நெகட்டிவாக இருக்கும். ஸோ அது பெரிய சீசன், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அப்படி இல்லை காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.